ஒரு ஆயத்து மட்டும், ஆயத்து தெயின் என்ற ஆயத்து மட்டும் குர்ஆனில் ஒரு பக்கத்தில் அப்படி ஃபுல்லாக இருக்குது, முழுமையாக இருக்குது. அது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வசனம் ஹுரூஃபுல் ஹிஜாயியா 28 அல்லது 29 எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள், ஆபா தா ஜான் சொல்லப்பட்டு ஆரம்பித்து யா ஹம்சு என்று முடிகிற வரைக்கும் 28 எழுத்துக்கள் அல்லது 29 எழுத்துக்கள். 29 எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடங்களில் அடுத்ததாக நாங்கள் போவது ஆயத்துத்தைன். ஆயத்துத்தைன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை, அதற்குரிய ஒழுங்குமுறைகளை, அதில் கடைபிடிக்கப்பட வேண்டிய சட்டதிட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீளமான வசனம் அதுதான். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீளமான வசனம் ஆயத்துத்தைன், 282வது வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மம் ஃபக்துபூ வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல் வலா யஅப காத்திபுன் அன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹ் ஃபல்யக்துப் வல் யும்லில் லதி அலைஹில் ஹக் வல் யத்தகில்லாஹ ரப்பஹு வலா யப்ஹஸ் மின்ஹு ஷைஆ فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل فليملل وليه بالعدل واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى ولا يأبى الشهداء إذا دعوا ولا تسأموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها وأشهدوا إذا تبايعتم ولا يضار كاتب ولا شهيد وإن تفعلوا فإنه فسوق بكم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم. குர்ஆனில் வரக்கூடிய மிக நீளமான வசனம், ஒரு பக்கம் அப்படியே அந்த வசனம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வசனத்தில் நிறைய சட்டதிட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நிறைய சட்டங்கள், சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் கிட்டத்தட்ட 33 சட்டங்கள், ஒன்று ரெண்டு அல்ல. இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட 33 சட்டங்கள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு விஷயமா. நான் 19 விஷயங்களை இந்த வசனத்தில் அடையாளப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒன்றா பார்ப்போம். நாங்கள் ஆரம்பமாக இந்த வசனம் இறங்குறதுக்கான காரணம்,
சபபுன் நுசூல். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்து மதீனாவை வந்தடைந்தார்கள். வஹும், நாங்கள் யாருக்கு குறிப்பிட்ட அன்சாரிங்களை, யுஸ்லிஃபூன திமார ஸனத்தைனி வ ஸலாத், 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு தங்களுடைய கனிவர்க்கங்களை, தங்களுடைய ஈத்தம் பழம் போன்ற கனிவர்க்கங்களை, முந்திரி போன்ற கனிவர்க்கங்களை 2 வருடங்களுக்கு அல்லது 3 வருடங்களுக்கு முன்பணம் எடுத்துக்கொண்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்லஃப ஃபல்யுஸ்லிஃப் ஃபீ கைலின் மஅலூம் வ வஸ்னின் மஅலூம் இலா அஜலின் மஅலூம். முத்தஃபக்குன் அலைஹி. புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. அப்படின்னா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வராங்க மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து வந்து அடைந்தா அங்கே பார்க்குறாங்க அன்சாரி தோழர்களெல்லாம் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஈத்தப்பழம் இன்னும் இது போன்ற முந்திரி போன்றவைகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தோட்டந்துறவுகள் அவர்களுக்கு நிறைய இருந்தன. அப்போ அவங்களோட பழைய வளமைப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர் வசதி படைத்திட்ட போவாங்க, முன்பணமாக காசு எடுப்பாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு அறுவடை செஞ்சால் தாரம் அப்படின்னு சொல்லி போட்டு, அல்லது 3 வருஷத்துக்கு பிறகு அறுவடை செஞ்சால் தாரம் அப்படின்னு சொல்லி போட்டு, கனிகளை தாரம் அப்படின்னு சொல்லி போட்டு, இதில் அவங்க ஒரு அளவுண்டு அல்லது நிறுவையுண்டு அல்லது காலக்கெடு இதுகளெல்லாம் பெருசாக அவங்க கவனம் செலுத்தலை. மாறாக பனவை போல செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திருத்துறாங்க. அதாவது முன்பணம் எடுத்துக்கொண்டே ஒரு விவசாயிட்ட அதுக்குரிய பலனை பெறுவதாக இருந்தால், எங்களோட நாட்டை நடுக்கின்றைக்கு வயல் விதைக்கக்கூடியவர்கள் முதலாளி மாட்டை காசை வாங்கிக்கொள்வாங்க. வாங்கி கொண்டு போட்டு அறுவடை செஞ்ச காலத்தில் திருப்பி கொடுப்பாங்க. அப்போ இப்படி ஒரு நடவடிக்கை அந்த காலத்தில் அன்சாரி தோழர்கள் மத்தியில் இருந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு அவங்களுக்கு தெரிய வந்தது. அவங்க சொல்கிறாங்க, மன் அஸ்லப, இப்படியான கொடுக்கல் வாங்கல் யாரும் செய்தால், ஃபல் யுஸ்லிப், நீங்கள் எப்படி செய்யுங்க, ஃபீ கைலின் மஅலூம், என்றால் அளவையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும், இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி போட்டு 50 கிலோ 100 கிலோ என்று இருக்க வேண்டும். அல்லது வஸ்னி மஅலூம், கைல் என்றது அளவை நிறுவை அல்ல, கைல் என்பது அளவை, அதாவது கொத்து அல்லது பூசல் சொல்லுவாங்க. மரக்கலமா என்ன சொல்ற, மரக்கலமா பூசலுக்கு என்ன சொல்றது, அரைபூசல் காபூசல் ஒரு பூசல் சொல்லி போட்டு பூசல் வச்சிருப்பாங்க. அதில் அளந்து கொடுக்கிறாங்க கைலன்னு சொல்றது. அடுத்து வஸ்னி மாலூம், இது நிறுவை, கிலோ அல்லது ரத்தல். இலா அஜலி மாலூம், குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு நிரூபிக்கப்பட வேண்டும். 2 வருஷமா 2 வருஷம், 2 வருஷம் முடிய கண்டிப்பாக கொடுக்கணும். 3 வருஷம்னா 3 வருஷம் குறிப்பாக கொடுக்கணும். 1 வருஷம்னா 1 வருஷத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்துகின்றார்கள். அப்படி இல்லா போனால் அது அநீதியாக முடியும். இந்த சம்பவத்தை மையமாக கொண்டுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டதிட்டங்களையும், அது கடனாக இருக்கலாம், இந்த மாதிரி முற்பணம் எடுத்துக்கொண்டு விவசாயம் செய்வதாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் செய்வதாக இருக்கலாம். நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு நிறைய வியாபாரிகள் கொழும்பு போவாங்க, லட்சக்கணக்கில் சாவனை வாங்குவாங்க, அதாவது டேட்டை போட்டு செக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் இதில் உள்ளடங்கு. அதாவது பொருளை முன்னாக எடுத்துக்கொண்டு காசு கொடுப்பதற்கு பிந்தினாலும் சரி, அல்லது முற்பணமாக பணத்தை எடுத்துக்கொண்டு பொருளை பிந்தி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இதுக்கு செலப்புன்னு சொல்றது. அப்போ இந்த செலப் எப்படி நடக்கணும் சொன்னால்,
குறிப்பிட்ட அளவு இருக்கணும், குறிப்பிட்ட ஒரு நிறுவை இருக்கணும், இத்தனை கிலோ இத்தனை ராத்தல் நெய்யில் போட்டு, இதே போல குறிப்பிட்ட தவணை இருக்கணும். இந்த மூன்றுக்கும் உட்பட செய்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் தடையில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைய சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனைத்து சட்டங்களையும் உள்ளடக்கிய இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். அதில் இந்த சட்ட திட்டங்கள் அனைத்துமே உள்ளடங்கி இருப்பதை பார்க்கலாம். இது இந்த வசனத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை. ஏன்னா கொடுக்கல் வாங்கல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டி பிறந்த உண்டு. யாருக்கு அதில் விடுபட முடியாது. கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் யாராலும் வாழ முடியாது உலகத்தில். எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், கடன் எடுக்கிற உருக்க விஷயத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நீளமான வசனத்தில் மிக தெளிவாக விரிவாக சொல்லி காட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இது இந்த வசனத்துடைய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீளமான வசனம் இதான். ஒரு பக்கம் நீங்க பாருங்க, மற்ற வசனங்களை பொறுத்தவரை ஒரு பக்கத்தில் சில நேரம் 10 வசனங்கள் இருக்கும், சில நேரம் 20 வசனங்கள். சூரத்து ஷுஆரா எடுத்துக்கொண்டீங்கன்னா 20 வசனங்களுக்கு மேல் ஒரு பக்கத்தில் இருக்கும், சில வேளை 5 வசனங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆயத்து மட்டும், ஆயத்து தெய்ன் என்ற ஆயத்து மட்டும் குர்ஆனில் ஒரு பக்கத்தில் அப்படி ஃபுல்லாக இருக்குது, முழுமையாக இருக்குது. அது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த வசனம் ஹுரூஃபுல் ஹிஜாயியா 28 அல்லது 29 எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள், ஆபா தா ஜான் சொல்லப்பட்டு ஆரம்பித்து யா ஹம்சு என்று முடிகிற வரைக்கும் 28 எழுத்துக்கள் அல்லது 29 எழுத்துக்கள். 29 எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவது ஹம்சாவையும் மத்தையும் 2 எழுத்துக்களாக கருதினாள், அல்லது அலிஃபையும் மத்தையும் ஹம்சாயும் 2 எழுத்துக்களாக கருதினாள். அந்த இரண்டையும் ஒன்றாக கருதினால் அரபி எழுத்துக்கள் 28. இந்த 28 எழுத்துக்கள்ல ஒரே ஒரு எழுத்தை தவிர மற்ற அத்தனை எழுத்துக்களும் இந்த வசனத்தில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த எழுத்து தான் தாவுக்கு பிறகு வரக்கூடிய வா. இந்த வா இந்த ஆயத்தில் கிடையாது, மற்ற எல்லா எழுத்துக்களும் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அப்படி எல்லா 28 எழுத்துக்களையும் அல்ல 29 எழுத்துக்களையும் ஒன்று சேர்த்த வசனங்கள் இருக்கும் சொன்னா அது குர்ஆன்ல 2 வசனங்கள் மட்டும்தான். ஒன்று 3ஆம் அத்தியாயம் ஆல இம்ரான்ல 154வது வசனம், ثم انزل عليكم من بعد الغم امنة نعاسا என்ற வசனம். இந்த வசனம் அரபி எழுத்துக்கள் அல் ஹுரூஃபுல் ஹிஜாயியான்னு சொல்றாரு அரபியில. 28 எழுத்துக்களையும் அல்ல 29 எழுத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு வசனம். இரண்டாவது சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஃபத்ஹ்ல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு வஷித்தாஉ அலல் குஃபார் வருஹமாஉ பைனஹும் என்ற இந்த வசனம் 28 29 எழுத்துக்களையும் உள்ளடக்கிய இரண்டாவது வசனம். இந்த 2 வசனங்களையும் தவிர குர்ஆன்ல இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் எல்லா எழுத்துக்களையும் உள்ளடக்கியதாக இல்லை. அப்ப ஆயத்து தெய்னை பொறுத்த வரையில ஒரே ஒரு எழுத்தை தவிர மற்ற எல்லா எழுத்துக்களும் அதில் இருக்குது. மாணவர்கள் முடியும் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஆபாத்தான் சொல்லி போட்டு 28 எழுத்துக்களும் இருக்கா, வா இருக்கா என்று ஆய்வு செஞ்சு பாருங்க, பார்த்தா எங்களுக்கு வழங்கும். அப்ப இந்த ஆயத்தினுடைய இது இரண்டாவது சிறப்பு. அடுத்ததாக இந்த வசனம் கடைசியாக இறங்கிய வசனம் என்று
சில உலமாக்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்துல் 281வது வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் என்ற வசனம் தான் ஜும்ஹூருடைய கருத்துப்படி, அதிகமான உலமாக்களுடைய கருத்துப்படி குர்ஆனில் கடைசியாக இறங்கிய வசனம் என்றாலும் இதில் கருத்து முரண்பாடு இருக்குது. வேறு சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் ஆயத்துத்தையும் தான் கடைசியாக இறங்கிய வசனம் அப்படிங்கிற போட்டு. இமாம் அபூ ஜாபர் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்து சொல்கிறாங்க. அவருக்கு சயீத் இப்னுல் முஸய்யப் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான தாபியி, அவர் மூலமாக இந்த செய்தி அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் அதை வச்சு அவர் சொல்கிறாரு, அன்னஹு பலகஹு அன்ன அஹ்தஸல் குர்ஆனி பில் அர்ஷி ஆயத்துத்தைன், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மிகவும் நெருக்கமான வசனம் ஆயத்துத்தைன் என்று அவருக்கு கிடைத்த தகவலை வச்சு அவர் சொல்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஆயத்து ரிபா, அதுதான் கடைசியாக இறங்கிய வசனம் என்று வேறு சில உலமாக்கள் கூறுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், 278வது வசனம். இது சில உலமாக்களுடைய கருத்து. அதுக்கு அவர்கள் சில அசர் ஆதாரமாக சொல்கிறாங்க. என்றாலும் குர்ஆனில் அதாவது கடைசியாக இறங்கிய வசனம் இதுதான் என்பதை அதிகமான உலமாக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். வேறு சிலர் சொல்கின்றார்கள் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் தும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், இந்த வசனம் தான் கடைசியாக இறங்கியது. இப்போ இந்த முரண்பாட்டுக்கு மத்தியில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 3 கருத்தையும் 10 கருத்து இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாம் தஈஃபானவைகள், இந்த 3ம் பிரபல்யமானவை. இந்த 3 கருத்தையும் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜம் செய்யும் போது, அதுவையில் இணைக்கும் போது பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். அஸ்ஸாஹிர் அன்னஹா நஸலத் துஃபஅத்தன் வாஹிதா, இவங்க சொல்வதில் ஒரு உண்மை இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த ஆயத்துகள் எல்லாம் ஒரே அடியாக இறங்கியவைகள். ரிபா வட்டி சம்பந்தப்பட்ட வசனங்கள், அதேபோல் ஒரு வட்டிய கடைசியாக முடிக்கும் போது அல்லாஹு தஆலா மறுமையை எச்சரிக்கை செஞ்ச வசனம், அதே போன்று ஆயத்து தெயின், இதெல்லாம் முஆமலாத்தோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஒன்றாக இறங்கியவை. லன்னஹா ஃபீ கிஸ்ஸத்தின் வாஹிதா, எல்லாம் ஒரே சம்பவத்தை தான் சொல்லுது. இந்த முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயத்தான் இந்த 3 வசனங்களும் பேசுகின்றன. இப்போ ஒவ்வொரு சஹாபியும் அவர் கேட்டதை அறிவிச்சிருக்காரு. என்றாலும் அவர் சொல்றாரு, உள்ளம் அமைதி பெறுவது கடைசி ஆயத்து இறங்கியது இந்த வசனம் தான் 281வது வசனம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்று அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். இந்த கருத்து தான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது 3வது. 4வது நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆயத்தை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மிக நீளமான ஒரு ஆயத்து. குர்ஆனில் அதிகமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய வசனம். நிதி கொடுக்கல் வாங்கல்கள் உறுதிப்படுத்துவது எப்படி, கடன் எடுத்தல் எப்படி, திருப்பி கொடுப்பது எப்படி, சட்ட ஒழுங்குகள் என்ற விஷயத்தை முழுமையாக சொல்லக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பிக்கின்றார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளை மட்டும் விழித்தான்? மற்றவர்களுக்கு முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லையா? தேவைதான். ஏன் யா அய்யுஹன் நாஸ் விழிக்கல?
ஏன் விசுவாசிகளை மட்டும் விழித்ததை சொல்றான் என்று சிந்தித்து பார்க்கும்போது, விசுவாசிகள் தான் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அதனால பிரயோஜனம் அடையக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசுவாசிகளை விழித்து இந்த வசனத்தை சொல்கின்றான், ஆரம்பிக்கின்றான். அப்ப விசுவாசிகளை விழிக்கிறதுக்கான காரணம் இதுதான். மாறாக எல்லா மக்களையும் விழித்தால் அதில் முஸ்லீம்கள் காபிர்கள் எல்லாரும் இருப்பாங்க, அதில் எல்லாரும் பிரயோஜனம் அடைய போறதில்லை. மாறாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அல்லாஹ் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு, அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒழுங்குகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த சட்டத்திட்டங்களால் பிரயோசனம் அடையக்கூடியவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விളിக்கின்றான். இது ஒன்று. இரண்டாவது, இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபு, நீங்கள் குறிப்பிட்ட தவணைக்கு கொடுப்பதாக, திருப்பி கொடுப்பதாக ஒரு கடனை வாங்கினால், இலா அஜலி முஸம்மா, குறிப்பிட்ட தவணைக்கு திருப்பி தருவதாக ஒரு கடனை நீங்கள் வாங்கினால், இதா ததாயந்தும் பிதைனின் ஃபக்துபு, அதை எழுதிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவலாக சொல்லுகின்றான். ஏனென்று சொன்னால், இந்த பொருளாதாரம், இந்த கொடுக்கல் வாங்கல், பணம், பொருள், சொத்து, இதெல்லாம் இஸ்லாம் பாதுகாப்பதற்கு கட்டாயப்படுத்தியிருக்கக்கூடிய 5 தரூரியாத்தில் ஹம்ஸ்ன்னு சொல்றது, 5 முக்கியமான அம்சங்கள். இந்த 5ஐயும் பாதுகாப்பதில் இஸ்லாம் மிக முக்கியமான கவனம் செலுத்துது. அதில் முன்முறமாக இருக்குது. அத்தரூரியாத்தில் ஹம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 5 அம்சங்களையும் இஸ்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்து. காரணம் என்ன? சத்து பாபின் நிசா வல் ஹுசூமா, கொடுக்கல் வாங்கல் தான் அதிகமான சண்டை சச்சரவுகள் வாரது. அதை இல்லாமலாக்கிறதுக்கு அடி புடி தடி, குடும்ப பிரச்சனை, பகைமை, ஆளுக்கால் அடிச்சு கொள்றது, வெட்டி கொள்றது, இதெல்லாமே கூடுதலாக நடக்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான், பொருளாதார விஷயத்தில் தான். அப்போ அந்த விஷயத்தில் நிசா, பகைமையை தவிர்ப்பதற்காகவும் ஹுசூமா, சண்டை சச்சரவுகளை இல்லாமலாக்குவதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஃபக்துபு, நீங்கள் ஒரு கடனை எடுத்தால் அதை பதிந்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். இரண்டாவதாக பார்க்கிறோம் சத்து நிசா. மூன்றாவது தஹ்கீகுல் அத்ல். முதலாவது பொருள், பணம், இவைகள் எல்லாம் தரூரியாத்தில் ஹம்ஸ் என்று இஸ்லாம் பாதுகாப்பதற்கு கட்டளையிட்டிருக்கக்கூடிய 5 அம்சங்கள் ஒன்று. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு, பிளவு, கோபதாபம் ஏற்படக்கூடாது என்பது. மூன்றாவது, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். முஆமலாத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தெளிவு இருக்கணும். அதில் மூடு மறைத்தல் இருக்கக்கூடாது, அல்லது ஒருத்தருக்கு சாதகமாக இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கக்கூடாது, நீதியாக இருக்கணும். ஏன்னா இஸ்லாத்தில் நீதி என்பது மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியை விரும்புகின்றான். யுஹிப்புல் அத்ல் வ யக்ரஹு ظுல்ம். துல்மை அல்லாஹ் தஆலா, அநீதி அல்லாஹ் வெறுக்கிறான். எனவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதனால் எழுதி கொள்ளுங்க. நான்காவதாக, இஸ்லாம் இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சட்ட திட்டத்துக்கு முன்னாலே, இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பணம் விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் மனுஷன் தன் சுயமாக கண்டுபிடிச்சிருக்கான். இதற்கு முன்னால் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டாம், கடன் எடுத்தால் கொடுத்தால் எப்படி எடுக்கணும் கொடுக்க வேண்டாம் என்பதை ஒரு வசனத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே
மிக விரிவாக தெளிவாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டியிருப்பது இஸ்லாத்தினுடைய மகிமையை எடுத்து காட்டுகின்றது. இந்த வசனத்தை சரியாக ஆய்வு செய்து உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார சட்டதிட்டங்களை ஓரங்கட்டிவிட்டு இதை கடைபிடிப்பார்களே ஆனால் நிச்சயமாக மனித சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எழுதிக் கொள்ளுங்கள் என்ற சட்டத்தை கொண்டு வர காரணம் இதுதான். 4 விஷயங்கள். ஒன்று, இஸ்லாம் பாதுகாக்கும்படி கட்டளையிட்ட 5 அம்சங்கள் ஒன்று. இரண்டாவது, கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களுக்கு இடையில பகைமை சண்டை சச்சரவு ஏற்படாமல் இருப்பதற்கு. மூன்றாவது, நீதி நிலைநாட்டப்பட வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் தெளிவாக இருக்கணும், மூடலாக இருக்கக்கூடாது. நான்காவது, இஸ்லாம் இந்த சட்டத்திட்டங்களை 1600 முன்னாலேயே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறான். இப்போ நாங்கள் பார்ப்போம், இஸ்லாம் கட்டாயப்படுத்தக்கூடிய அத்தரூரியாத்தில் ஹம்ஸ் என்னான்னு சொல்லி போட்டு, ஒரு மனிதன் குறிப்பாக ஒரு முஸ்லிம் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டிய 5 அம்சங்கள். இதுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படும் அத்தரூரியாத்தில் ஹம்ஸ் சொல்லப்படும். ஒன்று, ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பதே. இரண்டாவதாக ஹிஃபுது நஃப்ஸ், ஆத்மாவை பாதுகாப்பதே. மூன்றாவது ஹிஃபுதுல் அக்ல், புத்தியை பாதுகாப்பதே. நாலாவது ஹிஃபுதுல் இர்த், அதாவது மானத்தை பாதுகாப்பது. ஐந்தாவது ஹிஃபுதுல் மால், பணத்தை பாதுகாப்பது, செல்வத்தை பாதுகாப்பது. இந்த 5ம் இஸ்லாம் கட்டாயப்படுத்தியவைகள், கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இந்த 5ஐயும் உதாசீனம் செய்ய முடியாது. அதனால் இன்னைக்கு பார்க்குறோம், பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மனிதன் எத்தனைவோல கண்டுபிடிச்சிருக்காண்டி. அப்ப இந்த 5ல் ஒன்றுதான் இந்த பணத்தை பாதுகாப்பது. ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாம் கட்டாயப்படுத்துது. ஏனென்றா இதுதான் இந்த 5லே மிக முக்கியமானது. தீன் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, தீன் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. மல்லா தீன லஹு லா நஜாத லஹு, தீன் இல்லாதவனுக்கு வெற்றியே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கு, தீனை இல்லைன்னு சொல்லி போட்டு நாஸ்திகர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்ப இந்த 5லையும் மிக அத்தியாவசியம், மிக முக்கியமானது, முன்னிலை நிற்கக்கூடியது மார்க்கத்தை பாதுகாப்பது. இதனால் தான் இஸ்லாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லுது. ஓரிரை கொள்கை அகீதா தௌஹீதை பிரச்சாரம் செய்ய சொல்லுது, தொழுகையை பிரச்சாரம் செய்ய சொல்லுது, ஜகாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லுது. இப்படி இஸ்லாத்தில் என்னென்ன கடமைகள் இருக்கின்றனவோ, தீனோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவதாக பார்க்கிறோம் ஹிஃபுது நஃப்ஸ். அதே நேரத்தில் தீனை பாதுகாப்பதற்காக அகீதாவில் தடம் புரண்டு போகக்கூடியவனை தண்டிப்பதற்கு கூட இஸ்லாம் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கின்றது. முஸ்லிமாக இருந்து மதம் மாறி போவானால் முர்த்ததாக கருதப்படுவான். அவனுக்கு இஸ்லாம் நாடு இருக்க சொன்னால் சட்டத்தை நிறைவேற்றலாம். எங்கள் நாட்டை பொறுத்தவரை அது அனுமதி இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து ஷிர்க் செய்வானே ஆனால் அவனுக்கு தௌபா செய்விக்க வேண்டாம். இப்படி தீனை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் உபதேசம் பிரச்சாரம் செய்ய சொல்வதோடு அதை மீறக்கூடியவர்களை சட்டத்திட்டங்களை கொண்டு அடக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. இரண்டாவதாக ஹிஃபுது நஃப்ஸ், ஆத்மாவை பாதுகாப்பது. இதனால் தான் கொலையை இஸ்லாம் குற்றா ஹராமாக்கி இருக்கின்றது. கத்தில், ஒரு மனிதனை கொலை செய்வதை, அதாவது உரிமை இல்லாமல் கொலை செய்வதை. உரிமை இருந்து கொலை செய்தால் பிரச்சனை இல்லை. அந்த உரிமையோடு கொலை செய்வதற்கு சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 உரிமைகள். ஒன்று, இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி போவது. அது இஸ்லாமிய நாட்டால் சட்டம் நிறைவேற்றாங்க, இங்கே அப்படி செய்யலாது, அதுக்கு அனுமதி இல்லை. இரண்டாவதாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லுட்டான், கொலை செஞ்சிட்டான், கொலைக்கு கொலை.
வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது. கொலை செஞ்ச ஒத்தனை நாங்கள் பழிக்கு பழி வாங்கிட்டோம்னு சொன்னா கொலை செய்யறோம் பயப்படுவான். அந்த சட்டம் இந்த நாட்டில் இல்லாதனால தான் கண்ட நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போகிறான். கணக்கு இல்லை. என்ன சுட்டா என்ன ஒரு ஜெயிலில் போடுவான். ஜெயிலில் போட்டால் மாமாவோடு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல பராமரிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உழைக்க தேவையில்லை, அங்கேயே இருந்துடலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒருவன் இன்னொரு அநியாயமாக கொண்டு விட்டால், உரிமை இல்லாமல் கொண்டு விட்டால் அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டாம். மூன்றாவதாக ஒருவர் திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்தல், அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த 3 உரிமைகள் மாத்திரம்தான் ஒரு முஸ்லிமை கொல்வதற்கு அனுமதிக்குது. இதல்லாத எந்த காரணத்தை கொண்டு ஒரு முஸ்லிமை கொலை செய்ய முடியாது. அப்படி கொண்டால் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. இதே போல பழிக்கு பழி வாங்கும் என்ற சட்டத்தை இஸ்லாம் வலியுறுத்தது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத் வலக்கும் ஹயாத்தும் ஃபில் கிஸாஸி யா உலில் அல்பாப். அதே மாதிரி ஹராமான வஸ்துக்களை கூட சில சமயங்களில் உயிரை பாதுகாப்பதற்காக சாப்பிடலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, பசினால உயிர் பிரிய போகுது, ஹராமாக்கப்பட்ட பண்டி இறைச்சியை தான் சாப்பிடலாம். இஸ்லாம் அதை சொல்லுது. இல்லாமல் துர் இத்ரார், நிர்பந்தத்தின் போது சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, உறுதிப்படுத்தப்பட வேண்டாம். அப்படி செய்யப்பட்டால் அந்த நேரத்தில் ஹராமாக்கப்பட்ட வஸ்துக்களை கூட இஸ்லாம் ஹலாலாக்குது. ஏன்? உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இஸ்லாத்தில் மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக ஆத்மாவை பாதுகாப்பது இரண்டாவதாக அமைகின்றது. அப்ப தரூரியாத்தில் ஹம்ஸ், முதலாவது மார்க்கத்தை பாதுகாப்பது, இரண்டாவது ஆத்மாவை பாதுகாப்பது, மூன்றாவதாக ஹிஃபுதுல் அக்ல், புத்தியை பாதுகாப்பது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் கட்டாயப்படுத்துது. இதனால் தான் போதை வஸ்துக்களை, போதை தரக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கி. இல்லை போதை வஸ்து பாவித்தால் அக்கல் போயிடும், அக்கல் இருக்காது, புத்தி அற்று போயிடுவான் மனிதன், பைத்தியான போன்றிருப்பான். இதே போல முஹத்திராத்துன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நாட்டில் உலகத்தில் இன்றைக்கு அரசாங்கங்கள் போராடி கொண்டிருப்பதே இந்த போதை வஸ்துக்களை தடுக்கிறதுக்கு தான். ஒரு காலத்தில் மது, கஞ்சா போன்றவைகள் அறிமுகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமானவைகள் இருக்குது. அதில் மிக மோசமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் ஏராளம். பெரும் பெரும் புள்ளிகள், பெரும் பெரும் மாஃபியாக்கள் இதை தங்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அண்மையில் பார்த்தோம், நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதி வெனிசுவேலா இருக்கக்கூடிய நாட்டு தளபதி தலைவனை ஒரு போர் குழு எடுத்துகிட்டு போய் அப்படியே கடத்திட்டு வந்துட்டான். அவன் சொல்கிற காரணம் அங்கிருந்து தான் எங்கள் நாட்டுக்கு போதை வஸ்து வர சொல்லி போட்டு. அது உண்மையை போய் அல்லாஹ் ஆலம். அப்போ அந்த அளவுக்கு போதை வஸ்து இன்றைக்கு பெருகி போயிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாட்டில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து அரசாங்கம் இந்த போதை வஸ்தை இல்லாமலுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆனால் தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்குது. தோண்ட தோண்ட புதையல் வர முடிச்சன மாதிரி இங்கே அது வந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கு செய்தி கேட்டான், ஒரு பெண்மணியிலிருந்து 20 கோடி ரூபாய் பெறுமதியான ஹஷீஷ் கண்டுபிடிக்கப்பட்டு. லா ஹவ்ல குவத்த இல்லா பில்லாஹ். அப்போ உளவுத்துறை சொல்லுது என்ன, இது ஒரு தனிப்பெண்ணால் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு குரூப் இருக்கும், இதுக்கு லிங்க் ஒன்று இருக்கு, இதுக்கு எல்லாம் தேடுறான். இப்போ யாரும் அவங்களுக்கு பின்னாடி கண்ணியில் போட்டு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ இஸ்லாம் ஏன் இதை ஹராமாக்குச்சு? அக்கலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான். இதெல்லாம் மனுஷனுடைய அக்கலை போக்கக்கூடியவைகள்.
இதுக்காகத்தான் இஸ்லாம் தண்டனைகளை சட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றது. மது அருந்தினால் அவனுக்கு அடிக்க வேண்டும், 100 கசேடி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இதைகள் நிறைவேற்றப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் இல்லாமல் போகும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் புனிதமானவை, மனித சமுதாயத்துக்கு பொருத்தமானவை, எக்காலத்துக்கும் பொருத்தமானவை. அதனால இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எங்கெல்லாம் கடைபிடிக்கப்படுமோ அங்கெல்லாம் நிச்சயமாக மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஆனால் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களால் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. அப்போ 3வது ஹிஃபுதுல் அக்ல், புத்தியை பாதுகாப்பது. 4வதா ஹிஃபுதுல் இர்த், மானத்தை பாதுகாப்பது. இதனால் தான் இஸ்லாம் எங்களுக்கு திருமணத்தை ஹலாலாக்கியது. சுப்ஹானல்லாஹ். அறிமுகம் இல்லாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில, எந்த தொடர்பும் இல்லாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில திருமண பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஹலாலான வழியில அதை நிறைவேற்றலாம். அப்படி இல்லாம ஹராமான வழியில அது நிறைவேற்றப்படுமையானால் நிச்சயமாக மனிதனுடைய உறவு பாதிக்கப்படும். யாருக்கு பிறந்த பிள்ளை, இவனுடைய தந்தை யாரு, இவனுடைய தாய் யாரு என்ற சந்தேகத்தை கிளப்போம். அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி ஜிவாஜ், திருமணம் ஹலாலாக்கிய இஸ்லாம். எனவே அந்த திருமணத்தின் மூலமாக இந்த இர்தை பாதுகாப்பது இஸ்லாமியர்களுக்கு கட்டாயப்படுத்துது. இதே மாதிரி விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றது. ஒரு பத்தினி பெண்ணை அவதூறு சொல்வது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்றது. இப்படியான குற்றங்களை செய்பவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் தண்டனைகளை வகுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே 4வதாக இஸ்லாம் கட்டாயப்படுத்தக்கூடிய, பாதுகாக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய விஷயம் மானம். 5வதாக ஹிஃபுதுல் மால், பணம். ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருள், பணம், சொத்து, சுகம், இது பாதுகாக்கப்பட வேண்டும். இது இஸ்லாம் கட்டாயப்படுத்துது. எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால், உன்னுடைய வீட்டில் அல்லது உன்னுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒருவன் கொள்ளையடிக்க வந்து அவனோடு போராடி அவனை கொண்டு விட்டால் அவன் நரகத்தில். ஆனால் இவன் கொல்லப்பட்டால், சொந்தக்காரன் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீத் என்று சொல்லும் அளவுக்கு இந்த பணத்தை, பொருளை பாதுகாப்பது இஸ்லாம் கட்டாயப்படுத்துது. கனவை இஸ்லாம் ஹராமாக்க இருக்கின்றது. கொள்ளையடிப்பது இஸ்லாம் ஹராமாக்க இருக்கிறது. வட்டியை இஸ்லாம் ஹராமாக்க இருக்கின்றது. ரிஷ் என்று சொல்லக்கூடிய மோசடி, கலப்படம், இதையெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்க இருக்கின்றது. இதே போன்று கைலஞ்சம் கொடுப்பது, ஒரு காரியத்தை தனக்கு சாதகமாக முடித்துக் கொள்வதற்காக கைலஞ்சம் கொடுப்பது இஸ்லாம் ஹராமாக்க இருக்கின்றது. இப்படியான காரியங்களுக்கு இஸ்லாம் சட்ட திட்டங்களை, தண்டனைகளை நியமித்திருப்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதெல்லாம் இதற்காக ஒரு தனி மனிதனுடைய சொத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும், பொது சொத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும், இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்கள். எனவே இந்த 5வது அம்சம் பொருளாதாரம், பணத்தை, பொருளை பாதுகாப்பதே, இந்த அம்சம்தான் இந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த பணத்தோடு சம்பந்தப்பட்ட, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட, கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட, கடன் கொடுப்பது எடுப்பது சம்பந்தப்பட்ட விவரங்களை, சட்டத்திட்டங்களைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் அவை எப்படியானவை என்பதை விரிவாக விளக்கமாக பார்ப்போம். பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை கிரகித்து வாழ்க்கையில் அமுல்படுத்தி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையே எங்களுக்கு ஒதுங்கும் தலமாக ஆக்கியருள் விடுவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.